ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன். 100 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸ் 1.5 கப் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்புக்கு 1.5 தண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஊற வச்சுருக்கேன் நான். காய்கறிகள் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, வெங்காயம் 1, தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, அதெல்லாம் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நெய், உப்பு, கருவேப்பிலை, மல்லித்தலை. வாங்க எப்படி செய்யலாங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பிரியாணி செய்யலாம், பன்னீர் பிரியாணி. அதுக்கு குக்கர் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். பட்டை, கிராம்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம் வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். மசாலா பொருள் ஒன்று சொன்னேன் இல்லையா, போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் காயோடு எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். நல்லா இப்போ இதை வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். பாசுமதி ரைஸ் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த இதை காப்பிடி உலக்கில் எடுத்துருந்ததுனால இதில் அளந்து ஊற்றிக்கலாம். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அப்போ 2.5 தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா காயெல்லாம் போடுறோம்ல, அதுக்கும் சேர்த்து 2.5 தண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நாம் இப்போ பன்னீர் அந்த பக்கம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா அதுக்குள்ளே கொதிச்சு வரட்டும். பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க. பன்னீர் கட் பண்ணி வச்ச பன்னீரை அதில் போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த இதில் போட்டோம் இல்லையா, அதனால் பன்னீருக்கு கொஞ்சம் மட்டும் போட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து இங்கே தண்ணி கொதிக்குது இல்லையா, இந்த இதில் நம்ம போட்டுக்கலாம். இன்னும் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம பன்னீரை இதில் போட்டுக்கலாம். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அரிசியும் போட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை தூவிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். பன்னீர் பிரியாணி ரெடி ஆகிடும். குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம 2 விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. இன்னொரு விசில் வந்ததும் நாம் ஆஃப் பண்ணிக்கலாம். 2வது விசில் வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை மெதுவாக கரண்டி வச்சு கலரி விடலாம், இல்லைன்னா அரிசி உடஞ்சி போயிடும். பன்னீர் பிரியாணி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா வாசமாக இருக்குது. பன்னீர் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.